கண்டிப்பா கடை ஓப்பன் நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படி பெரியப்பா? டெய்லர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க இல்லாம எப்படி பெரியப்பா வேலை நடக்கும்? என்ன காரணத்தினால எல்லாரும் போனாங்க? உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, நான் வர வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மார்னிங்குள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் ரெடி ஆயிடும்னு சொன்னாங்கம்மா. ஆனா திடீர்னு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. வருண், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க. நம்ம வேணா வேற டெய்லர்ஸ பார்க்கலாமா? இல்லக்கா, டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல யாரும் கிடைக்க மாட்டாங்க, கஷ்டம். சித்தி, எனக்கு ஒரு யோசனை. பேசாம நம்ம கடையில் இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துடலாமா? இல்ல கௌதம், நம்மள நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்னைக்கும் உண்மையா இருக்கணும். வருணோட டிசைன்ஸை பார்த்துதான் நாளைக்கு கஸ்டமர்ஸ் அவன் கடைக்கு வர போறாங்க. இப்பவும் அவனோட டிசைன்ஸ்க்கு தான் எல்லாரும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க நம்பிக்கைக்கு நம்ம எப்பவுமே துரோகம் பண்ணக்கூடாது. சோ வருணோட டிசைன்ஸுக்கு தான் நாம உயிர் கொடுக்கணும். அதெல்லாம் சரிதான் நாமல. ஆனா இப்ப என்ன பண்றது? இந்த ராத்திரி நேரத்துல டெய்லர்ஸ் எல்லாம் இல்லாம நாம எப்படி? நாம எதுக்கு இருக்கோம்? என்னங்க சொல்றீங்க? ஆமா லீலா, நம்ம எல்லாருக்குமே டெய்லரிங் தெரியும். நாமளும் ஸ்டார்டிங்ல இதுதானே பண்ணோம். இப்போ வருணுக்காக மறுபடியும் பண்ணுவோம். எல்லா ட்ரெஸ்ஸையும் நாமளே தைப்போம். சரி, கட்டிங் பண்ணி கொடுக்க நீங்க இருக்கீங்க, தச்சு கொடுக்க நாங்க இருக்கோம். ஆனா பட்டன் வைக்கிறதுக்கும் பிசுறு வெட்டுறதுக்கும் ஆள் வேணுமேப்பா. அதுக்கு என்ன பண்ண போற? அவங்க இல்லைன்னா நமக்கு வேலை முழுசா முடியாதே. அம்மா, அதுக்காக தான் இன்னைக்கு ஹவுஸ் கீப்பிங் வரவங்கள இன்னைக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? சரி, ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்துட்ட. அவங்க 2 பேரும் என்ன வேலை பார்க்க போறாங்க? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன். பிசிறு வெட்டுறது, பட்டன் தைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செய்வேன். அப்போ வேலை தெரியாத ஒரே ஆளு வான்மதி மட்டும்தான். வான்மதி, நீ என்னம்மா பண்ண போற? எனக்கு இது எதுவுமே தெரியாதே. அதுக்காக நீ சும்மாலாம் இருக்க முடியாது. எங்க கூட வந்து நீ கட்டிங்க்கு மார்க் பண்றியா? இல்ல, எனக்கு அதெல்லாம் வராது. சரி, கட் பண்ணி கொடுக்கிற பீஸை கொண்டு போய் எல்லார்ட்டையும் கொடுக்குறியா? என்னால வெயிட் எல்லாம் தூக்க முடியாது, என்ன விட்டுருங்க. அப்படின்னா காஜா அடிக்கிறவங்களுக்கு நூல் கோத்து கொடு. அத நான் பண்றேன். இருக்கிறதுலயே ஈஸியான வேலையை தாண்டா உன் பொண்டாட்டி கேக்குறா. காஃபி மேக்கர் இருக்குல்ல, எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. விடிய விடிய வேலை பார்க்கணும்ல. கடைசியில நமக்கே அப்பா வந்து முடிஞ்சிருச்சு. சார், சார், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இது அவரோட குரல். அண்ணாமலை குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம். அவ்வளவு பெரிய குடும்பம் ஏன் இந்த நேரத்துல இங்க வந்து துணி தைக்க போறாங்க? ஐயோ, நம்ம புத்தி ஏன் இப்படி இருக்கு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சூப்பர்ப்பா. வருண், வருண். அக்கா, சொல்லுக்கா. ஏய், காஃபி வேணும், எல்லாருக்கும் எடுத்துட்டு வரியா? இதோ எடுத்துட்டு வர சொல்றேன்க்கா. பாத்தீங்களாக்கா, எப்படிப்பட்ட பாடகரை பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க. இவ்வளவு நாள் நம்ம யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு.
அக்கா கொடுத்து வச்சவங்க தான் நீங்க. இவ்ளோ வருஷமா இந்த மனுஷன் பாடுவார்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்க கொடுத்து வைக்கிறது? இனி டெய்லி பாட்டு கச்சேரி தான். வசமா மாட்டினீங்க. ஏங்க என்னங்க ஆச்சு? ஒன்னும் இல்லப்பா, தெரியாம கை தவறி கீழே போட்டேன்பா. நான் போய் வேற எடுத்துட்டு வரேன். மன்னிச்சிடுப்பா. நான் 2 டீயே தெரியாம கை தவறி கொட்டிட்டேன். நீங்க யாராவது போய் கொடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா, நான் போய் கொடுத்து வரேன் லட்சுமி. நீ வேலையை பாரு. அவங்க முடியாத நிலைமையில வேலை பார்த்தா நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி தானே அடி வாங்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. வருண், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்படியாவது முடிச்சிடலாம். உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி? இருங்க தம்பி, நீங்க பதட்டப்படாதீங்க. நான் 2 மணி வரைக்கும் இருந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு போறேன். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. வெண்ணிலா, என்னம்மா, ஏதாவது உங்களுக்கு வேணுமா? இல்ல, வருண் தம்பி குடும்பமா எல்லாரும் வேலை பாக்குறீங்கன்னு சொன்னாரு. நிஜமாமா? ஆமாம்மா. யார் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாமா நானு? அதுக்கு என்ன சொல்றேன், கேட்டுக்கோங்க. அங்க ரெட் கலர் சேலையில தச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் அண்ணாமலை அத்தை. பக்கத்துல இருக்கிறது எங்க சுந்தரராஜன் மாமா, எங்க அண்ணாமலை அத்தையோட வீட்டுக்காரரு. அவருக்கு அந்த பக்கமா உட்கார்ந்து இருக்கிறது வெங்கடேசன் மாமா. அவர் எங்க பெரிய மாமா. லீலாவதி அத்தை எங்க போயிட்டாங்க? லீலாவதி அத்தை எங்கன்னு தெரியல, அவங்கள காணோம். அங்க கட்டிங் பண்றாருல்ல, அவர்தான் எங்க அக்காவோட புருஷன் கௌதம் மாமா, வெங்கடேசன் மாமாவோட பையன்.